சேராமல் போனாள். எஸ். தேவா எழுதிய ஒரு பிரேக்கப் காதல். பல வருடங்கள் கழித்து அவளை மீண்டும் சந்தித்தேன். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவளின் நடனத்தை மேடையில் கண்டு திகைத்து நின்றது இன்றும் என் நினைவில் உள்ளது. இன்றும் அவளை அவ்வாறே சந்திக்கிறேன். அவளின் கண் என்னை கண்டு கொண்டது. நிகழ்ச்சி முடிந்ததும் அவள் என்னை சந்திக்க வந்தாள். இருவரும் முதலில் சந்தித்துக் கொண்டதை என் மனம் நினைக்க தொடங்கியது. கல்லூரி முடிந்து நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்தேன். அவள் வண்டியை உதைத்துக் கொண்டிருந்தாள். எவ்வளவு உதைத்தும் அது அவளை மதிக்கவில்லை. நான் சென்று அவளிடம் பெட்ரோல் போட்டீங்களா என கேட்க நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாள். சிரித்தேன். அதெல்லாம் இருக்கு, என்னமோ வண்டி ஸ்டார்ட் ஆகல என்றாள். நீங்க அருகில் இருக்கும் கடையில் வேலை பார்க்க கொடுத்துட்டு சீக்கிரம் வீட்டிற்கு கிளம்புங்க என்றேன். அவளும் அவ்வாறே வண்டியை விட்டுவிட்டு பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தாள். பஸ் பயணம் பழக்கமில்லை என்பதை அவளின் செய்கையில் உணர்ந்து கொண்டேன். அவள் அருகில் சென்று நின்றேன். எந்த ஊரு என்று கேட்க கூறினாள். அந்த பஸ் வர இன்னும் அரை மணி நேரம் ஆகும், இப்போவே மணி 6 ஆயிடுச்சு. முதல்ல அம்மாவுக்கு போன் செஞ்சு விஷயத்த சொல்லுங்க என்று கூறினேன். பஸ் வந்ததும் ஏறிக்கொண்டாள். பஸ் புறப்பட்டது. ஏனோ என் மனம் அவளை தனியாக அனுப்ப விரும்பவில்லை. கால்கள் பஸ்ஸை நோக்கி சென்றது. நிற்கும் போது ஏற மாட்டையா என கண்டக்டர் திட்ட அவள் திரும்பி பார்த்தாள். உதட்டோறும் சிறு புன்னகை. அவள் இறங்கியதும் உன் பேரு என்ன என்று கேட்டாள். ரவிக்குமார் என்றேன். என் பேரு ஷாலினி என்றாள். பார்த்து போங்க, நான் வர்றேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள். சில வாரம் சென்றதும் கல்லூரியில் ஆண்டு விழா. அதில் அவளின் நடனம் அரங்கேற நான் அவளை ரசித்தேன். முடிந்ததும் என்னை சந்தித்தாள். இருவரும் பேசி ஒருவரையொருவர் தெரிந்து கொண்டோம். பின்னாளில் எங்களுக்குள் காதல் மலர்ந்தது. வெளியே சென்றபோது சாலினியின் அம்மா எங்களை பார்த்து விட்டார். சாலினியை வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். அவளை அடிப்பார்களோ, வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் இருந்து விடுவார்களோ, கல்லூரி படிப்பை நிறுத்தி விடுவார்களோ என பல சிந்தனைகள் என்னுள் தூங்கவே இல்லை. மறுநாள் காலை கல்லூரி திறக்கும் முன்பே சென்று அவளை கண்ட பின்னே உயிர் வந்தது. என்ன ஆனது என விசாரித்தேன். உன்னை இன்று மாலை என் அம்மா வீட்டிற்கு அழைத்தார் என்று கூறினாள். ஏன் என்று கேட்டேன். தெரியவில்லை, மாலை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். மாலை அவளது வீட்டிற்கு சென்றேன். அவள் அம்மா சோபாவில் அமரச் சொன்னார். முதலில் அவர் சொன்ன வார்த்தை, உங்க ஸ்டேட்டஸ் வேற, எங்க ஸ்டேட்டஸ் வேற. அவள் காலேஜுக்கு போக ஸ்கூட்டி, வெளியே போக கார் இருக்கு. அவளை வெளியே அழைச்சிட்டு போக உன்கிட்ட ஒரு சைக்கிள் கூட இல்ல. அவளை உனக்கு கட்டி கொடுத்தா அவளை எப்படி பார்த்துப்ப? காதல் மட்டும் இருந்தா போதுமா? காசு வேண்டாமா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? சொந்த வீடு, நிலம், கார், பைக் ஏதாவது இருக்கா? என்ன தைரியத்துல நீ என் பொண்ண காதல் செஞ்ச? காதல் மூலம் அவளுக்கு வேண்டியதை உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை தாழ்த்தி பேசுறதா நினைக்காத. அவளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு எல்லா அம்மாவும் நினைக்கிற மாதிரிதான். நான் மட்டும் அதுல விதிவிலக்கல்ல. சரிதான், எனக்கு எந்த தகுதியும் இல்ல. உங்க விருப்பம் போல நீங்க அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம். நான் இடையூற இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டேன். மறுநாள் கல்லூரியில் என்னை சந்தித்தாள். எங்க அம்மா பேசினத தப்பா எடுத்துக்காத என்றால். அவங்க சொன்னது கூட எனக்கு வலிக்கல. நீ அமைதியா இருந்த பாரு, அப்பயே செத்துட்டேன். நீ உன் அம்மா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டேன். அன்றுதான் அவளிடம் கடைசியாக பேசினேன். அதன் பிறகு இன்றுதான் பார்க்கிறேன். This video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்படி இருக்க ரவி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இங்க என்ன? நடனம் போட்டி, அதுல கலந்து கொள்ள வந்தேன். நீ இங்க என்ன பண்ற?
என்னுடைய ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. டீ சாப்பிட கேண்டீனுக்கு போனப்போ உன்னை பார்த்தேன். உடனே இங்க வந்தேன். ஹே ரவி என்ற குரல். இருவரும் திரும்பி பார்க்க, ஹாய் திவ்யா, இங்க என்ன பண்ற? நான் ஷாப்பிங் வந்தேன்பா. முடிஞ்சிருச்சா? என்றாள். ஷாலினி, இது திவ்யா என் மனைவி. இது ஷாலினி என் காலேஜ் ஃப்ரெண்ட் என அறிமுகம் செய்துவிட்டு, சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் வேலை முடிஞ்சதும் வர்றேன் என்று கூறினேன். இருவரும் கிளம்பினர். ரவி வீடு திரும்ப திவ்யா அவளின் பேக்கை வாங்கி கொண்டு, குளிச்சுட்டு வா, காப்பி போட்டு தர்றேன் என்றாள். ரவி, என்ன டால்பின் ஹோட்டல்ல விட முடியுமா என கேட்டாள் ஷாலினி. போய் விட்டுட்டு வாடா ரவி என்றாள் திவ்யா. சரி என சொன்னேன். வெளியே வந்தாள் ஷாலினி. பைக் இருக்கு, ஸ்கூட்டி இருக்கு, கார் இருக்கு, நீ எதுல போக விரும்புற என்று கேட்டேன். அவள் அமைதியாக இருந்தாள்.